அவசர குடுக்கை அடுப்பங்கரையிலும் நுழையாது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவசரப்பட்டு எந்த வேலையும் செஞ்சா அது ஒழுங்கா நடக்காது. சின்ன வேலை கூட பொறுமை இல்லைன்னா பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. பொறுமைதான் ஒரு வேலையோட அடிப்படை. இதை பத்தி ஒரு சின்ன கதையோட பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு காலத்துல ஒரு கிராமத்துல குமரேசன், குமார்னு 2 நெசவாளிகள் இருந்தாங்க. 2 பேருக்கும் அருமையா நெசவு தெரியும். ஆனா அவங்க வேலை செய்யற முறைதான் வேற வேற. குமார் ரொம்ப அவசரக்காரன். அவனுக்கு எப்பவும் வேகமா வேலை செஞ்சு முடிச்சு காசு கிடைக்கணும். அவன் துணியை நெய்யும் போது நூல் அருந்தா அதை பொறுமையா முடிச்சு போட்டு சரி செய்ய மாட்டான். இப்போதைக்கு ஒட்டு போட்டா போதும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு வேகமா அடுத்த வேலையை தொடருவான். அவசரமா நெய்யறதால அவனோட துணியில சில சமயம் முடிச்சுக்கள் இருக்கும், சில இடங்கள்ல தையல் விலகி இருக்கும். ஆனா குமரேசன் அப்படி இல்லை. அவன் ஒவ்வொரு நூலையும் பார்த்து பார்த்து சேர்ப்பான். நூல் அருந்தா நிதானமா அதை சரி செய்து முடிச்சு தெரியாத மாதிரி சரி செய்துதான் அடுத்த நூலுக்கு போவான். நேரமானாலும் பரவாயில்லை, துணி தரமா இருக்கணும்னு நினைப்பான். அதனால குமரேசனோட துணிகள் ரொம்ப தரமாகவும் அழகாகவும் இருக்கும். ஒரு நாள் அந்த நாட்டு மன்னர் தன்னோட மகளோட திருமணத்துக்காக ஒரு விசேஷ பட்டுப்புடவை செய்து தர சொன்னார். 2 நெசவாளிகளையும் கூப்பிட்டு, யார் தரமான அழகான புடவையை சீக்கிரம் செஞ்சு முடிக்கிறீர்களோ அவங்களுக்கு தான் இந்த பெரிய ஆர்டர்னு சொன்னார். குமரன் வழக்கம் போல அவசர அவசரமாக செய்ய ஆரம்பிச்சான். சீக்கிரம் முடிச்சு மன்னர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு இரவு பகலா வேலை செஞ்சான். அவசரத்துல சில சமயம் கோடுகள் மாறி போகும், சில பூ டிசைன்கள் சரியா அமையாது. பரவாயில்ல, தூரத்துல பார்த்தா தெரியாதுன்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டான். குமரேசன் பொறுமையா வேலை செஞ்சான். ஒவ்வொரு நூலிலைக்கும் உயிர் கொடுத்தான். பூ டிசைன்களை துல்லியமா அமைச்சான். அவசரமே படல. நேரமானாலும் பரவாயில்லை, மன்னர் குடும்பத்துக்கு செய்யறது தரமா இருக்கணும்னு நினைச்சான். குறிப்பிட்ட நாள் வந்தது. 2 பேரும் புடவைகளை கொண்டு வந்தாங்க. முதல்ல குமார் நெய்த புடவையே பார்த்தாங்க. தூரத்துல இருந்து பார்க்க நல்லா இருந்தது. ஆனா கிட்ட போய் பார்த்ததும் மன்னருக்கும் அவரோட ஆலோசகர்களுக்கும் ஏமாற்றம். சில இடங்கள்ல தையல் விலகி இருந்தது, சில இடங்கள்ல நூல் முடிச்சுகள் தெரிஞ்சது, டிசைன்களும் கொஞ்சம் தள்ளாடி இருந்தது. அப்புறம் குமரேசன் நெய்த புடவையை பார்த்தாங்க. புடவை மின்னியது, ஒவ்வொரு டிசைனும் உயிர் கொண்டு நின்றது. நூலிலைகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு மாயஜாலத்தை நிகழ்த்தியிருந்தது. எந்த இடத்திலும் ஒரு சின்ன குறை கூட இல்லை. மன்னர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனார். மன்னர், குமரேசன், உன் புடவைதான் என் மகளுக்குன்னு சொன்னார். குமார், நீ வேகமா வேலை செஞ்சிருக்கலாம், ஆனா உன் புடவையில தரம் இல்லை. அவசரப்பட்டு நெஞ்சதால இந்த நிலைமை. அவசர குடுக்கை அடுப்பங்கரையிலும் நுழையாதுன்னு சொல்ற மாதிரி சின்ன விஷயத்துல கூட பொறுமை இல்லைன்னா பெரிய காரியங்கள்ல கூட வெற்றி கிடைக்காது அப்படின்னு சொன்னாரு. குமார் தன் தவறை உணர்ந்தான். குமரேசன் தன்னோட நிதானத்தாலும் பொறுமையினாலும் இந்த வெற்றியை பெற்றான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, அவசரப்படாம நிதானமா பொறுமையா செஞ்சா நிச்சயமா நல்ல பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.